பிரான்ஸ் காடுகளில் ஒரு மருத்துவம் வர்றான், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றான், பழங்குடி மக்களுக்கு. அவன் ஒற்றனா இருப்பானு சொல்லி கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டுறாங்க. அவன் பொருளாதாரம், இசை, மருத்துவம் மூணிலுமே முதுகலை பெற்று நோபல் பரிசு பெற்றவன். அவனை தீவிரவாதி ஒற்றன் நினைச்சு உள்ளதுக்கு போட்டிருக்கான். அவன் தான் ஆல்பர்ட் ஸ்வீசர். அவன் அங்கே இருக்கும்போது அவன் நண்பன்ட்டு அவன் படிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கவன் படிப்பான்ல, வாசிப்பான்ல. நண்பன்ட்டு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கிட்டு வாங்குறான். அவன் ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துறான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் புலம்புறான், 3 துறைகளில் முதுகலை பெற்று ஆகப்பெரும் பரிசு பெற்ற நான் என் வாழ்நாளிலே இப்படி மானுட வாழ்க்கைக்கு நன்னறி போதித்த ஒரு நீதி நூலை நான் படிக்கவே இல்லைங்கிறான். அந்த நூல் திருக்குறள்.